உங்களுக்கு கருப்பு கலர் கார் வேணும், கருப்பு கலர் ட்ரெஸ் வேணும், ஆனால் கருப்பாக இருக்க பொண்ணு மட்டும் வேண்டாமா அப்படின்ற ஒற்றை கேள்வியால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வச்சவங்க தான் இந்த சாண்ட்ரேச்சல். சாண்ட்ரேச்சல் 50க்கும் மேற்பட்ட இரத்த அழுத்த மாத்திரைகளை சாப்பிட்டு தன் உயிரை தானே மாய்த்து கொண்ட ஒரு சம்பவமானது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சோகத்தில் ஆழ்த்திருக்கு. என்ன நடந்துச்சு சாண்ட்ரேச்சலுக்கு அப்படின்னு பார்க்கலாம். சாண்ட்ரேச்சல் ராசிசத்துக்கு எதிராக குரல் கொடுத்தவங்க. எதனால கருப்பை ஒதுக்கி வைக்கிறீங்க, கருப்பு அழகு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சில் மட்டும் இல்லை தன்னுடைய செயலினாலுமே காட்டினாங்க. யூடியூப்ல நிறைய வீடியோஸ் அவங்க கருப்பை பற்றி பேசியிருப்பாங்க. கருப்பை எல்லாருமே இந்த மாடலிங்கில் புறந்தள்ளுறாங்க, அப்படியெல்லாம் கிடையாது, நான் இதில் சாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பட்டங்களையுமே இவங்க வாங்கியிருக்காங்க. சரி, இப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். கடந்த ஜூன் 5ஆம் தேதி சாண்ட்ரேச்சல் தன்னுடைய வீட்டில் 50க்கும் மேற்பட்ட இரத்த அழுத்த மாத்திரைகளை சாப்பிட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்திருக்காங்க. அவங்கள மீட்டுட்டு போயிட்டு மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க. மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஜிப்மர் மருத்துவமனையில் அவங்கள அனுமதிச்சாங்க. ஆனாலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துட்டாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையானது நடைபெற்றுட்டு வருது. முதல் கட்ட விசாரணையில் என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரேச்சல் ஒரு மாடல். அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய ஆட்ஸ்லையும் நடிச்சிட்டு வராங்க, நிறைய ஈவெண்ட்ஸ்லையுமே அவங்க நடிச்சிட்டு வராங்க. அதிகமாக ஃபேஷன் ஷோஸ் எல்லாமும் அவங்க கண்டக்ட் பண்ணிட்டு வருவாங்க. இப்படி தான் சாண்ட்ரேச்சல் நிறைய ஈவெண்ட்ஸை கண்டக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நிறைய கடன் வாங்கிட்டாங்க. கடன் சுமை அவங்களுக்கு ஒரு பெரும் அழுத்தமாகவே இருந்திருக்கு. இந்த நிலையில தான் சாண்ட்ரேச்சலுக்கு சிறுநீரக நோயும் இருந்திருக்கு. இந்த சிறுநீரக நோயினால சாண்ட்ரேச்சல் ரொம்பவே அவதிப்பட்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ சிறுநீரக நோய் இருக்கிறதுனால அவங்களால எந்த ஒரு ஈவெண்ட்டையுமே கண்டக்ட் பண்ண முடியல, தன்னுடைய மாடலிங்லையும் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சாண்ட்ரேச்சல் இருந்திருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஆனால் கடன் அழுத்தம் ரொம்ப அதிக அளவில் இருக்குது அப்படின்ற ஒரு கட்டத்தில் அவங்க தன் உயிரை தானே மாய்த்து கொள்ளும் ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டு இந்த 50க்கும் மேற்பட்ட மாத்திரைகளை சாப்பிட்டு உயிரை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஆனாலும் அவங்க இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறதா அறிஞ்சு ஜிப்மர் மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகிறாங்க. அங்கே இவங்க உயிரிழந்துடுறாங்க. ஆல்ரெடி இவங்களுக்கு சிறுநீரக நோய் இருக்குது. இதில் இவங்க 50க்கும் மேற்பட்ட மாத்திரைகளை சாப்பிட்டதுனால கிட்னி ஃபெயிலியர் ஏற்பட்டு ரொம்ப பெரிதளவில் கிட்னி பாதிச்சிருச்சு அப்படின்ற ஒரு நிலையில் பரிதாபமாக சாண்ட்ரேச்சல் உயிரிழந்துட்டாங்க. சாண்ட்ரேச்சல் எப்படியாப்பட்ட ஒரு பெண்மணி அப்படின்றத பார்க்க வேண்டியது நம்ம ரொம்ப முக்கியம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரேச்சல் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு சின்ன வயசுலேயே அம்மா இறந்துடுறாங்க. அப்பாவுடைய அரவணைப்பில் தான் வளர்கிறாங்க. இவங்க வளரக்கூடிய காலகட்டத்தில் அந்த டீனேஜ் பருவத்தில் குறிப்பாக அதிகமாக ராசிசத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க. தன்னுடைய சரும நிறத்தினால அதிக அளவில் இவங்களை தாக்குறாங்க வார்த்தைகளால். நீ கருப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே ஒதுக்கி வைக்கிறாங்க. அவங்க சில இன்டர்வியூஸில் இதை சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே மாநிறத்தில் இருக்க, நான் மட்டும் கருப்பாக இருந்தேன், அதனாலேயே என்னோட வீட்டில் உன்னை ஹாஸ்பிட்டலில் இருந்து மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் நான் அதை சிரிச்ச முகத்தோடையே கடந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரேச்சல் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. குடும்பத்தில் இருக்கவங்க நம்மளை நிறத்தை வச்சு சிறுமைப்படுத்தினாலும் அதுவும் ராசிசம் அப்படின்றதுல தான் சேரும். ராசிசம் அப்படின்றது ஒரு பெருங்குற்றம். நிறத்தை வச்சு ஒருத்தவங்களை சிறுமைப்படுத்தவும் கூடாது, நிறத்தை வச்சு ஒருத்தவங்களை கேலி செய்யவும் கூடாது. எப்படி பாடி ஷேமிங்கை தப்பு அப்படின்னு சொல்கிறோமோ அதே போல தான் இந்த நிறத்தின் அடிப்படையில் கேலி செய்கிறதையும் நிறத்தை வச்சு ஒருத்தவங்களை எடை போடுறதையும் நிறுத்தணும். ஏன்னா ராசிசம் ஒரு பெருங்குற்றம். பொதுவாக சொல்லுவாங்களா, கருப்பாக இருந்தாலும் நீ கலையாக இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முற்றிலும் எதிரானவங்களாக தான் சாண்ட்ரேச்சல் இருந்திருக்காங்க. என்னையா நீங்கள் ஒதுக்கி வைக்கிறீங்க, என்னோட நிறத்தை வச்சே நான் சாதிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் எடுத்து அந்த சபதத்தில் அவங்க வின் பண்ணவும் செஞ்சுட்டாங்க. சாண்ட்ரேச்சல் மாடலிங்க்கு போகிறாங்க. மாடலிங்க்கு போனால் சாண்ட்ரேச்சலை எல்லாருமே ஒதுக்கி வைக்கிறாங்க. எல்லாமே இவங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல கேன்சல் அப்படின்னே சொல்லிட்டு வருது. ஆனாலும் எப்படியோ தன்னுடைய நம்பிக்கையினால சாண்ட்ரேச்சல்
வந்து ஒரு படிநிலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதன் பிறகு ஒரு நிகழ்ச்சியில் வந்து அவங்க பங்கேற்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து அவங்க பேசும்போது உங்களுக்கு கருப்பாக இருக்க பைக்கு வேணும், காரு வேணும், ட்ரெஸ்ஸு வேணும், ஆனால் கருப்பாக இருக்க பொண்ணு மட்டுமே வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை வந்து சாண்ட்ரேச்சல் வந்து எழுப்புறாங்க. இந்த கேள்வி மூலயமா ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே சாண்ட்ரேச்சலை வந்து உற்று நோக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதன் பிறகு நிறைய பேர் போயிட்டு சாண்ட்ரேச்சலை வந்து பேட்டி எல்லாம் எடுக்கிறாங்க. அப்பதான் சாண்ட்ரேச்சல் யாரு அப்படின்றது இந்த உலகத்துக்கு வந்து தெரிய வருது. அதாவது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2019 ஆண்டு வந்து சாண்ட்ரேச்சல் வந்து அழகி போட்டிகள் எல்லாம் வின் பண்றாங்க. அதில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2019 ஆண்டு மிஸ் டார்க் குயின் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு பட்டத்தை வின் பண்றாங்க. அதே போல அதே 2019 மிஸ் பெஸ்ட் ஆட்டிடியூட் அப்படின்ற ஒரு பட்டத்தை வாங்குறாங்க. அதன் பிறகு 2020 அந்த காலகட்டத்தில் வந்து மிஸ் பாண்டிச்சேரி அப்படின்ற ஒரு பட்டத்தையுமே அவங்க வாங்குறாங்க. ஸோ இவங்க வந்து இவ்வளோ ஒரு தன்னம்பிக்கையினால தன்னுடைய நிறத்தை வந்து எங்கேயுமே ஒரு இன்ஃபீரியாரிட்டினால முடங்காம தன்னுடைய நிறம் இந்த கருப்பு வந்து அழகு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு நம்பிக்கையோட முழங்குனாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லையுமே சாண்ட்ரேச்சலை வந்து உயர்த்தியே பிடிப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய பேட்டிகளுமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அவங்களுடைய தன்னம்பிக்கை வந்து வெளிப்படும். அதே போல் சில வருடங்களுக்கு முன்னாடி தான் சாண்ட்ரேச்சலுக்கு வந்து திருமணமும் நடந்துச்சு. அந்த திருமணத்தை பற்றியும் அவங்க சொல்லும் போது எல்லாரையுமே சாண்ட்ரேச்சல் வந்து அட்ராக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னே தான் சொல்லணும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 வருஷமாக ஒருத்தர் காதலிச்சு திருமணம் பண்ணாங்க. அவருக்கு நான் தான் போய் ப்ரப்போஸ் பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே ஒரு யூடியூப்ல வந்து அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே இப்போ திரும்பவும் வைரலாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஆனால் சாண்ட்ரேச்சல் எதுக்கு இவ்வளோ மனம் உடைஞ்சு போனாங்க, இதுதான் கடன் தொல்லை தான் உங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலாக இருந்திருக்கா அப்படின்ற கோணத்துல எல்லாம் போலீசார் வந்து இந்த விசாரணையை தீவிரப்படுத்திட்டு வராங்க. ஒரு தன்னம்பிக்கையான பொண்ணு ராசிசத்துக்கு எதிராக குரல் கொடுத்தது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையவே அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க, நிறைய போராட்டங்களை சந்திச்சிருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு சாண்ட்ரேச்சலை தமிழ்நாடு வந்து ரொம்பவே கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் சாண்ட்ரேச்சல் இப்படி ஒரு முடிவெடுத்தது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடையும் சாண்ட்ரேச்சலுடைய ரசிகர்களையும் சோகத்தில் ஆழ்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.